ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவிலேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு 3D டைப்பில் ஒரு லிரிக்கல் லவ் சாங் அது மாதிரி ஷேர் பண்ணி ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரி உங்களோட பிக்கை உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி எப்படி ரொம்ப ஷேர் பண்ணி ரொம்ப க்யூட்டாக அவனோட பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த முடியாத ரீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி அதுக்கு ஆப் பார்த்தா இன்ஸ்டாவோட வந்து பயோவில் வந்துருக்கு. கூட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த க்ரீன் கலர் பசங்களுக்கு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும். இந்த வீடியோ பார்த்தா ஒரு 2D லேயர் நெக்ஸ்ட் ஒரு புக் மாப்ஸ் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. அதான் லிங்க் எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும், பார்த்து வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு ஆப்பில் வந்து 2 லேயர் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இம்போர்ட் வந்து பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ஒரு பிக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிக் நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். பிக் எப்படி ஆட் பண்ணி நீங்கள் வந்து எப்படி எடிட் பண்ண சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு சிம்பிளாக டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து ரீஎட் வந்து நேம் வந்து ரீஎட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே இதுக்கான ஃபுல் ஃபாண்ட்டுக்கான ஃபுல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்கள். எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணலாம் இது நான் ஒரு வீடியோவில் சொல்ல ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ண சொல்ல இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கான லேயர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா இங்கே டாப்பில் பார்த்தா இந்த டெக்ஸ்ட்டுக்கான நேம் இருக்கும். இப்போ அந்த ஏரோவை கிளிக் பண்ண சொல்ல இது மாதிரி உங்களுக்கு வந்து வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தா லெஃப்ட் சைட் டேப்பில் ஒரு 3 லைன் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ண சொல்ல இங்கே பார்த்தா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள் ஃபோல்டரில் டவுன்லோட் ஃபோல்டர் என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் ஃபாண்ட்டு நேமை மேலே சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ண சொல்லி டாப்லேயே ஃபாண்ட் வந்துருக்கும். இப்போ அந்த ஃபாண்ட் எத்தனை ஃபாண்ட்னா இருக்கட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே செலக்ட் ஆகும். ஓகே, இங்கே இருக்குது எனக்கு ஃபாண்ட் இங்கே இருக்குது. இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ண சொல்லி இது மாதிரி க்ரீன் கலர் இது மாதிரி ப்ளூ கலர் செலக்ட் ஆகும். உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகி முடிஞ்சோடனே மேலே பார்த்தா இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தா செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு மேலே அதை கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து ஆகிடும். இதே மாதிரி இந்த இடத்துல இம்போர்ட் வந்து ஆகணுன்னு ஒன் டைம் வந்து ஆப் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நியூவாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நியூவாக வந்து ஓப்பன் பண்ண சொல்ல எல்லா ஃபாண்ட்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் வந்து ஆகிட்டு இருக்கும். சேஞ்ச் ஆகிடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சேஞ்ச் ஆகலாம், சம்டைம் சேஞ்ச் ஆகலாம். இந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணிட்டு எடிட் வந்து போய்ட்டு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்லாம் ரீப்ளேஸ் ஆகி முடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து பிக் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மீடியா வந்து ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு பிக் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா 3 ரைட் சைட் ஆல் 3 டாட் சர்க்கிள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பல்சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக கீழே பார்த்தா இந்த 2 லிரிக்ஸ் லேயருக்கு டவுன் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தோம். லாஸ்ட் இந்த லேயர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி முடித்தோடனே இப்போ என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக தெருவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு இந்த லெஃப்ட் சைட் டவுனில் 3 டாட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து டிலேட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணி நியூ ஆட் பண்ணி லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோடனே இது மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு 2D லேயருக்கான ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த 2 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சைடில் பார்த்தா லாங் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி 2 லேயர் செலக்ட் பண்ணிங்க. இல்லை செலக்ட் பண்ணதெல்லாம் இந்த ஏர் ஆப்ஷன் பார்த்துல இந்த ப்ளஸ் ஆகி போட்டு டபுள் லேயர் ஒரு ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டாப் வந்து செலக்ட் ஆல் லேயர்ஸ் கிளிக் பண்ண சொல்லும். இது மாதிரி 2 லேயரும் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 2 லேயர் கிளிக் பண்ண சொல்லும். அந்த 2 லேயர் வந்து காப்பி ஆகும். நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் மாதிரி லேயருக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ண சொல்லும். அந்த 2 லேயருக்கான இது வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி நான் மேலே செட் பண்ண 3Dக்கான மூவ் வந்து ஆட் ஆகிட்ருக்கும். இந்த 3Dக்கான மூவில் மட்டும் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் எனிதிங் சேஞ்ச் எதுனா பண்ணுறீங்கன்னா சிம்பிள் தான். எப்படி வந்து நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ண சொல்லிட்டு நான் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து பண்ணால் இந்த லேயர் ஆப்ஷன் பார்த்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த கேமராக்கு மேலே ஒரு ஸ்லாஷ் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ண சொல்லி இது மாதிரி ரிமூவ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணிங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் கிளிக் பண்ண சொல்ல கேமராக்கான மூவ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து விசிபிள் பண்ணி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். எப்படி பண்ணுறது மட்டும் கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன்.
இப்போ பார்த்தோன்னா இங்கே பார்த்தோன்னா வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தா இந்த சேஞ்ச் வந்து பண்ணறதுக்கு வேண்டிய ஐடியா இருக்காது. நெக்ஸ்ட் இந்த குரூப் 1 இருக்குல்ல, இங்கிருந்து தான் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணுறதா இருக்கும். இப்போ பார்த்தோன்னா மொத்தம் ஒரு 6 குரூப் நினைக்கிறேன்னா, ஆமாம் 6 குரூப் இருக்குது. 6 குரூப்லேயே 6 குரூப்புக்கான டெக்ஸ்ட்டுக்கான குரூப் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த குரூப் 1 வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் டவுன் இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணினா இது மாதிரி வந்து ஸ்வைப்பர் டூ மூவ்ல சொல்லிட்டு ஒரு மவுஸ் பேட் இருக்கும். இந்த மவுஸ் பேட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி லிரிக் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே நீங்கள் வந்து மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ தான் லிரிக் வந்து நான் இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணால் வந்து ஜூம் பண்ணுறதோ ஜூம் அவுட் பண்ணுறதோ நாங்கள் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த இடத்துல பேஸ் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இந்த குரூப் 1 இங்கே இருக்குது. அந்த குரூப் 1க்கான எண்டு இப்போ வந்து கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ண சொல்ல இங்கே பார்த்தா ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த குரூப் 1க்கான எண்டுக்கு வந்து போயிடுறேன். கரெக்டாக டைம் பார்த்தோன்னா 8:00. இப்போ அங்கே போயிட்டு மேலே பார்த்தா இந்த கேமராக்கான ஒரு ஆப்ஷனுக்கான லேயர் இருக்கு பாருங்கள். இந்த லேயர் நான் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பாருங்கள். அந்த கேமரா ஆப்ஷனுக்கான லேயர் இருக்கா. இப்போ இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆப்ஷன் போல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த ஸ்வைப்பர் டூ மூவ் லேயர் இருக்குல்ல, இது வந்து அப்படியே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணி ஒரு இடத்துல லிரிக்கு அந்த இடத்துல ஃபோக்கஸ் வர மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கான ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிட்ருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிட்ருக்கு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். அதே மாதிரி லிரிக்கும் தரணும், ஃபேஸும் தரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து லிரிக்கான சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு எங்கெங்கே லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எல்லா இடத்துல லிரிக் வந்து ஃபோக்கஸ் செட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும். ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே வந்து செட்டிங் பண்ணி பண்ண பட்டனுக்கு வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் பண்ணுற ஆப்ஷன் பண்ணி உங்கள் கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.